நல்ல குடும்பம், நல்ல வேலை, எல்லா விதத்திலையும் வசதி வாய்ப்புகள் இருந்தும் என்னோட மனசில் ஒரு அமைதியின்மை இருக்குது, நெகட்டிவ் உணர்ச்சிகள் தான் அதிகமாக வருதுன்ற வார்த்தைகளை இன்றைக்கி அடிக்கடி நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் கேட்குறோம். ஏன்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம் அவ்வளோ ஹை ஸ்ட்ரெஸ் இருக்கிற உலகம். நம்மளோட செல்ஃப் மெயின்டெனன்ஸ், செல்ஃப் கேர், நம்மளோட மைண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு நமக்கு நேரமோ இல்லை அதுக்கான இன்க்ளினேஷனோ இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு கிடச்சிருக்கிற வரப்பிரசாதங்களை நின்று அமைதியாக ரசிக்கணும்னா கூட உள் மன அமைதி, இன்னர் பீஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த இன்னர் பீஸ்ன்றது நம்ம வெறும்னே யோசிச்சா மாத்திரம் வந்துடாது, இல்லை மனசுக்குள்ள ஒரு முடிவை எடுத்தா மாத்திரம் வராது. முறைப்படி அந்த மனசை தியானத்துக்கும் அமைதிக்கும் பழக்கணும். எவ்வளோ பிஸியாக ஒருத்தவங்க இருந்தாலும் கரெக்டான விதத்தில் மெடிடேஷனை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு நேரம் தினம் ஒதுக்கிறது மூலமாக அதிகப்படி மன அமைதியை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும். நேரம் வீணாக்காமல் மன அமைதி உங்களுக்கு முறைப்படி சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி MindShift Proன்ற என்னோட மெடிடேஷன் ஒர்க் ஷாப்பில் இம்மீடியட்டாக என்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களோட நேரத்தை பொறுத்து நீங்கள் அதை பிகினர் லெவல்லையும் பண்ணலாம், இல்லை நேரம் எடுத்து 3 மாத கோர்ஸாகவும் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற லிங்க்கில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க. The sooner you can do it for yourself, the greater it is for everybody concerned. ப்ளேம், ஒருத்தவங்க பாராட்டணுன்றதுக்காக போவோம், அடுத்தவங்க நம்மளை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போக மாட்டோம். ஸோ வாட் ஆல் வி திங்க் வில் ப்ரொவைட் திஸ், எதெல்லாம் இது கிடைக்கும், ப்ளஷர் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும், கெயின் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்குமோ அந்த டிசையர்ஸ்ன்றது நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சில பேரோட எலிஃபெண்ட் பார்த்தியானா அது அதிகமாக டிஸ்டர்ப் ஆகுறதுன்றது பை எக்ஸ்டர்னல் திங்ஸ். How many of you think that your elephant is, yes, it is too much disturbed by worldly desires? அதில் தான் எனக்கு நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், சேட்னஸ், எனக்கு இது இல்லையே. இட்ஸ் ஆல்வேஸ் ரிவால்விங் அரவுண்ட் திங்ஸ் அண்ட் ப்ளெஷர். நம்மள நிறைய பேருக்கு ஆசை அவ்வளோ பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்குன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் பேருக்கு. நிறைய பேருக்கு ஆசை பிரச்சனைனா, அல்லாடுற ஆசை பிரச்சனைனா, சில பேரோட எலிஃபெண்ட்டு அதுக்கு ஆப்போசிட் பிரச்சனை. பட் இட் கம்ஸ் அண்டர் திஸ் அவர்ஷன். சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்னது பேசிக்கலாம்? இது அல்லாடுற ஆசை, இது வெறுப்பு. இந்த வெறுப்புன்றது தான் கோபமாக மேனிஃபெஸ்ட் ஆகும், ஆக்ரோஷமாக மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ பேசிக்லி வென் யூ ஸ்டார்ட் சேயிங் திங்ஸ் லைக் ஐ ஹேட் திஸ். உங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி நயா நயா கொயாங் கொயான்னுவாங்க, அம்மா ஐ ஹேட் பாட்டிமா. அவர்ஷன். நீ டோலில் நின்றுன்னு இருப்ப, ஏற்கனவே டோல் லாங்காக இருக்கும், இன்னொருத்த சரக்கன் உள்ள நுழைவான், அப்படியே வரும் தெரியுமா, ஏன்டா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவர்ஷன். ஸோ வெறுப்பு. சில விஷயங்கள் நம்ம வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வெறுப்பு. உனக்கே ஒரு தங்கச்சி இருக்கும், தம்பி இருக்கும், உனக்கு எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணுற முடியும். நான் சனியை இது ஏன் நம்ம வீட்டில் பிறந்தது. அ ஸ்ட்ராங் அவர்ஷன் டு பீப்புள் ஆர் சிச்சுவேஷன்ஸ். ஸோ உனக்கு டீச்சர்ஸ் ஸ்கூலில் இருக்கலாம், அண்ட் யூ ஹேட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லிங் யூ சர்டன் திங்ஸ். உன்னை பாட்டு குண்டு புஸ்கா அப்படின்லாம், சோடா புட்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆர் தேர் கான்ஸ்டன்ட்லி டிஸ்கஸிங் யுவர் கலரு, ரைட்? அண்ட் யூ டோன்ட் வாண்ட் தெம் டு. யூ கெட் ஆங்க்ரி. வை இஸ் திஸ் வே? எத்தனை பேரோட எலிஃபெண்ட்டு இது ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும்? அவர்ஷன். இப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஸோ தென் வாட்ஸ் த தேர்ட் கேரக்டரிஸ்டிக்? 5 யூனிவர்சல் டிஸ்பொசிஷன். மனுஷ வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா 5 ரீசன்ஸ் வேறு. ஜெலசின்றது வேர்ல்ட்லி டிசையர் ஃபுல்ஃபில் ஆகாதப்போ ஜெலசி. உனக்கு ஐஃபோன் வேணும், உன் ஃப்ரெண்டுக்கு அசால்ட்டாக வாங்கி கொடுத்துட்டாங்க, நீ ஒரு வருஷமாக தொங்கின்னு இருக்கிற, அப்பா ஒரு பேசிக் மாடல் ஃபோன் அது கொடுப்பா, ஒரே ஒரு பேசிக் மாடல் ஃபோனு. அங்கே அவன் அல்வா மாதிரி போனால் அவங்க அப்பா கிட்ட கேட்டால் ஐஃபோன் எக்ஸஸ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சீன் போடுறப்போ உனக்கு என்ன ஆகுது? இங்கேயும் எரியும், கீழைக்கும் மேலேக்கும் எரியும். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் ஜெலசி. அண்ட் ஏன் அந்த ஜெலசி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், யூஆர் ஈக்குவேட்டிங் ஹேவிங் அன் ஐஃபோன் இஸ் கிரேட். இங்கே தான் இருக்கிறியா, இல்லை இது யார் பெற்ற பிள்ளையோன்னு உட்காந்துன்னு இருக்கிறியா? ஆனால் யோசிச்சு பாரு, ஏன் நீ ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னா, கீர்த்தன்யா அதோட சைஸு, டிசைனு, கேமரா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கெத்து. ஐஃபோன் அவ்வளோ டிசைனாக இருக்குது, ஐஃபோனுக்கு கெத்து. உனக்கு எப்படி அது கெத்தாகும்? அங்கே லாஜிக்கே இடிக்குதே. யோசிச்சு பாரு. ஒரு நாய்க்குட்டிக்கு அழகாக வால் இருந்துச்சுன்னா நாய்க்குட்டிக்கு அழகு. நீ அந்த நாயை வச்சுன்னு இருந்தியானா, ஹே ஐ எம் கிரேட்னு சொன்னியானா, ஐ எம் கெத்து,
somehow that நாய்க்குட்டி adds value to my existence நினைச்சேன்னா அது எவ்வளோ பெரிய இல்லாஜிக் அது. அப்போ நீ அந்த நாய்க்குட்டியா? அதுவும் நாய்க்குட்டியோட பாட்டமா? எவ்வளோ அழகா ஆட்டின்னு போது பாரு. அது ஆட்டுது, அது பாட்டம். மிஸ்டேக்கிங் யுவர் ஐடென்டிட்டி வித் திங்ஸ், அதனால வர ஜெலசி, ரைட்? ஸோ அப்புறமா இது என்னது? கை எங்கடா 300 பாயிண்ட் புடுற. லேசினஸ் அண்ட் லெத்தார்ஜி சொல்லுங்க பாப்போம். சோம்பேறித்தனம், வேற அலட்சியம். சூப்பர் டிரான்ஸ்லேஷன்மா.